இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், நல்லா கவனிங்க, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் என்ன நடக்கும்? அடுத்தது ரிசல்ட், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்க சரீரங்களை, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன வருது பாருங்க. தான் சொல்றேன், இதை சரியா பயன்படுத்திக் கொள்ளணும். ஓகேவா? உங்களுக்குள் வாசமா இருந்தால் ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி போடுறாரு. எத்தனை பேருக்கு உள்ள வாசமா இருக்கிறாருன்னு சொல்றீங்க? இருக்காரா? கிறிஸ்துவின் ஆவி உள்ள வாசமா இருக்கிறாரா? உள்ள வாசமா இருந்தால் அதன் விளைவு என்னவாகும்? உன் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை என்ன பண்ணுவாரு? என்ன நடக்கும்? உயிர்ப்பிப்பா. சரிதானே? நல்லா கவனிங்களேன். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உன் சரீரத்தை உயிர்ப்பிப்பார், உன் மனதை உயிர்ப்பிப்பார், உன் ஆவிக்குரிய காரியங்களை உயிர்மீச்சியை உண்டாக்குவார். உன் குடும்பத்தை, உன் பொருளாதாரத்தை, ஒவ்வொரு காரியத்திலும் அதே ஆவின்றார். யோசிச்சு பாருங்க. கல்லறை அவரை அடைச்சி வைக்க முடிஞ்சிச்சா? இந்த ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சா? ராஜாக்கள் அடைச்சி வைக்க முடிஞ்சிச்சா? மதவாதிகள் அடைச்சி வைக்க முடிஞ்சிச்சா? முடியல. அந்த ஆவியான எவராலும் கட்டுப்படுத்த முடியவே இல்லை. அதே ஆவி இப்போது நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்களா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும்னா உலகத்தை சபிக்கப்பட்டு கிடக்கு. ஆனா அதை காட்டிலும் உலகம் வியாதியில கிடக்குது. அந்த வியாதிகளை காட்டிலும், ஓகே, உலகத்தை நீங்க பெருசா என்ன நினைக்கிறீங்களா, அவைகளை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஓகே, அதனால சொன்னாரு, உங்களை கொண்டு காரியத்தை நடப்பின்னு சொல்லல, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. உண்டா? அந்த கிறிஸ்துவின் ஆவித்தான் இப்போது நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த ஆவியை கொண்டு எல்லாத்தையும் மாற்றுங்கிறாரு. முடியுமா? முடியாதா? யோசிச்சு பாருங்களேன். ஹலோ, பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிக்குள் வாசம் பண்ணின அதே ஆவி, ஆசாரியருக்குள்ளாக வாசம் பண்ணி பேசின அதே ஆவி, ராஜாக்களை நடத்தின அதே ஆவி, கிறிஸ்துவுக்குள் இருந்த கிறிஸ்துவின் அதே ஆவி, சீசர்களுக்குள் இருந்த அதே ஆவி, சுவிசேஷத்தை உலகம் எங்கும் தைரியமாய் பேச வைத்த அதே ஆவி 1% கூட குறையாமல் இப்போது நமக்குள்ள வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹலோ, அதே ஆவி, அதே ஆவி, அதே வல்லமை, அதே அபிஷேகம், ஆற்றல், அதே வரங்கள், அதே கனிகளோடு கூட கொஞ்சம் கூட குறையாமல் நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்.